வணக்கம், நான் உங்கள் அம்மா வீட்டு சமையல் மீனாட்சி. நம்ம எல்லாருமே ரேஷன்ல வந்து பாமாயில் வாங்கினோம்னா யூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யோசிக்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் கொழுப்பு சத்து அதிகமாக இருக்குது. சிலருக்கு வந்து அதை யூஸ் பண்ணால் தலை சுத்தல் வருது. இந்த மாதிரிலாம் நான் ரொம்ப யோசித்து ரொம்ப வறுமையில் இருக்கிறவங்க மட்டும்தான் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்மளுமே அதை யூஸ் பண்ணலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அதை வந்து நல்லா காய்ச்சி முறிய விடணும். முறிய விட்டுட்டு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா எல்லாருமே அதை யூஸ் பண்ணலாம். அதில் உள்ள கொழுப்பு கெட்ட இது எல்லாமே அதில் வந்து எடுத்துரும். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புளி, 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சோண்டு உப்பு, இது 3 போட்டு அதை எப்படி முறிய வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பை வந்து ஆன் பண்ணி வச்சுருக்கேன். பாமாயில் கட் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து இதில் ஊற்றிடுவோம். நல்லா ஒரு 50 கிராம் புளி வச்சுருக்கேன். இந்த புளியோட நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிப்போம். கொஞ்சம் இந்த மாதிரி தட்டில் வச்சு நல்லா நம்ம பிணைஞ்சிக்கலாம். தண்ணியெலாம் விட வேணாம். இதுலேயே நல்லா பிணைஞ்சோம்னா உப்பில் உள்ள தண்ணியோட இந்த புளியில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடும். இந்த உப்பு இந்த மிளகாவும் இந்த புளியோடு வச்சு நல்லா நம்ம அமுக்கிடுவோம். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிட்ருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம போட்டுக்கலாம். நம்ம போட்ட புளி வந்து கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் அது வந்து இருக்கணும். அந்த புளியோட கலர் வந்து சுத்தமாக மாறிடும். நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் நம்ம இதை வந்து புளி, உப்பு, மிளகாய் போட்டதுக்கப்புறம் அந்த எண்ணெயை நல்லா கொதிக்க வச்சு இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துக்கலாம். நம்ம இந்த மிளகாய், புளி, உப்பு இது எல்லாத்தையுமே தூக்கி நம்ம தூரம் தான் போடணும். இதை வந்து நமக்கு எதுக்குமே யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ இந்த பாமாயில் பாருங்கள், நமக்கு ஃபஸ்ட்டு வந்து வெள்ளையாக இருக்கும். இப்போ இது நீங்கள் அப்படியே வச்சாக்கா நைட்டில் வந்து கட்டி போயிடும் இல்லைங்களா, அந்த மாதிரி கட்டாது. இப்போ நம்ம நல்லெண்ணெய் கலருக்கு இது வந்துடும். முதல்ல நமக்கு வெள்ளை கலராக இருந்தது. இந்த மாதிரி நல்லா முறிய வச்சுட்டு இந்த பாமாயில் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ரேஷனில் வாங்குகிற பாமாயில் வந்து யூஸ் பண்ணலாம். உடம்புக்கு வந்து எந்த கெடுதியுமே இல்லை. கண்டிப்பாக இனிமேல் வந்து நீங்கள் இதே மாதிரி பண்ணி யூஸ் பண்ணுங்கள். வந்து நம்ம ரேஷனில் வாங்குகிற பாமாயில இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். நீங்கள் கண்டிப்பாக நான் பண்ண மாதிரியே பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நீங்கள் காசாமல் யூஸ் பண்ணும்போது அந்த பாமாயிலோட டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம அதில் உள்ள இதுவெல்லாம் முறிய வச்சு யூஸ் பண்ணும்போது வேறு மாதிரி டேஸ்ட் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.